நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் செய்யுங்க. காலிஃப்ளவர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அதனால நீங்கள் 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு காய்ச்சாத பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பால் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். ஹோட்டலில் இதே மாதிரி தான் இருக்கும். அதே டேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இப்போ இதில் வந்து உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டிய தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டால் போதும். நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். விசில் போயிடுச்சு. குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். காய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருங்க. நம்மளுக்கு நல்லா ரெடியாக ஆயிடும். இப்போ வந்து எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இப்படியே விட்டுடுறேன். காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மீல் மேக்கர் எதுனாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து வீட்டிலே நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.